ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் நூல் கண்டு கண்டு நீ விண்ட யாவுமே காணுவாய் முப்பாழென காவி ஏறிய அண்டர்கோனிடம் காணுவாய் முப்பாலையே. எல்லோருக்கும் நமஸ்காரம். விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்குது திருமறை குருபெருமான் திருமறை குரு தீன் திருமேனியர் வேத ஏட்டில் எழுதி உள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வமோர்களின் உத்தரவின்படி நமது தெய்வமோர்கள் அந்த வான்கண்ணி விராட்தவத்தில் அமர்ந்து நமக்கு விளங்கும் அன்பர்களுக்கு எல்லாம் உளம்புகும் தெய்வமாய் அந்த திருமறையாக திருமறை குருபெருமானாக வேதம் ஆசான் திருமேனியாக அவர்கள் என்றென்றும் அந்த பரிசுத்த ஆவியாக அந்த வான்கண்ணி விராட்தவத்தில் அந்த தவத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த தவம் அது வாடாத தவம், அது இந்நூலாக அவங்க விளங்கி கொண்டு அந்த நூலில் அமர்ந்து இருக்கின்றார்கள். அப்போ அந்த நூலிலிருந்து நாம் யமனை வென்ற திருமறையின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம். அப்போ யமனை வென்ற திருமறை என்ற தலைப்பில் அந்த வேத வாக்கியங்களை நம்மிடம் வருகின்ற அந்த யம நச்சத்தை, நமக்குள் இருக்கும் அந்த யம நச்சத்தை, அந்த யம பயத்தை, யம படரினை எப்படி நமது தெய்வமோர்கள் அதை மாற்றி வைக்கின்றார்கள் என்ற அந்த அருள்வர்ஷிப்பை, அது திருமறையாக இருக்கிறது அந்த அருள்வர்ஷிப்பு. அது அந்த திருமறை அது எப்படியெல்லாம் அதை வண்ண வண்ணமாக வேதத்தில் அதை அருள்வர்ஷிப்பாக விரித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம். அதன்படி இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்ட பகுதியானது நம்முடைய திருவருட்குரல் நூலிலிருந்து ஒரு திருவாக்கியத்தினை எடுத்துக்கொண்டேன். இந்த திருவாக்கியத்திலும் நமது தெய்வம் அவர்கள் அந்த யமபடரினை எப்படி மாற்றுகிறார்கள் என்பதை, அது வேதத்தின் சிறப்பாக அதை நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க. அது என்ன என்பதை படித்து மிக மிக எளிமையாக படித்து தரிசனை செய்யலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். சாதிகளின் கர்த்தாவே. திருவருட்குரல் திருவாக்கியம் எண் 133, பக்கம் 118. சுதந்திரம். யமன் அச்சம் யமனுடைய அதிகாரம் கடந்து நிற்றல். யமன் அரசை மிதித்து வெற்றி கண்டு நிற்கும் அந்த திறம் கைவசமாகி நிற்றல் என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள். சாதிகளின் கர்த்தாவே. அப்போ இந்த திருவாக்கியத்திற்கு தலைப்பாக சுதந்திரம் என்று நமக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. சுதந்திரம் சுதந்திரம் என்ற அந்த வாசகத்தை நம்ம புழக்கத்தில் தாய் திருநாட்டில் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இருக்க முடியுதா? நாடு எங்கே? முதல்ல வீட்டில் இருக்க முடியுதா சுதந்திரமாக? அப்போ இப்படிலாம் அந்த வாசகம் இருக்குது. அப்போ இந்த சுதந்திரம் என்பது நம்ம ஏற்கனவே வெளி உலகத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி இப்போ நம்ம பேச வரல. நமது தெய்வம் அவர்கள் அதை தந்திரமாக நமக்கு அந்த சு என்ற அந்த மந்திர வாசகத்தை சூனா என்ன, அது சு மந்திர காளி என்று பேசி வர்றாங்க. அந்த சூவை தந்திரமாக நமக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ நமது முன்னோராகிய விஞ்ஞான பாரவான்களில் மூத்த பாரவான்களாகிய திருமூலர் அவர்கள் இயற்றிய அந்த திருமந்திரத்தில் தந்திரம் அப்படின்னு அதை அவங்க ஒவ்வொரு தந்திரமாக அதை பிரித்து அதை எழுதி வச்சுருக்காங்க.
அந்த மந்திரமாகிய தந்திரம். அப்போ ஒரு தந்திரம்னாக்கா அது வெற்றி காண செய்கின்ற அது யோசனை அல்லவா. தந்திரம்னா என்னம்மா பொருள் எடுத்துக்கலாம்? யோசனைன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். யோசனை அதை வெற்றி காண, அது வெற்றியை நோக்கி செல்லக்கூடியது, அந்த ஒரு பொருள்பட வருது அல்லவா. அப்போ அந்த தந்திரமாக அவங்க முதலாவது தந்திரம், இரண்டாவது தந்திரம் என்று 8 வரை இருக்குதுன்னு நினைக்கிறேன். 8 9 இருக்குது திருமந்திரத்தில். ஆக இப்படியெல்லாம் அதை எடுத்து வச்சுருக்காங்க. முன் வந்த பாரவான்கள் எடுத்து வச்சுருக்காங்க. நமக்கு இங்கே தெய்வமார்கள் அதை சுதந்திரமாக எடுத்து வழங்கியிருக்காங்க. அப்போ அந்த சுதந்திரம் என்ன சொல்லுது? படிங்க. சுதந்திரம் யமனச்சம், யமனுடைய அதிகாரம் கடந்து நிற்றல். அப்போ இங்கே யமனுடைய அச்சம், அதை கடந்து நிற்கணுங்க. அந்த அதிகாரம் இப்போ நம்மக்கிட்ட யாருடைய அதிகாரம் இருக்குதுன்னா, நம்ம தெய்வத்தோட அதிகாரம் இல்லை. யாரோட அதிகாரம் இருக்குது? யமனோட அதிகாரம் தான் இருக்குது. அந்த யமனுடைய அதிகாரத்தை கடந்து நிற்கணும். அப்போ அல்லவா அந்த நம்மளை ஆட்சி செய்கின்ற அரசன் யாராக இருக்கிறான்? இப்போதைக்கு அந்த யமனாக இருக்கிறான். அந்த யமனை கொலை செய்து விட்டு தெய்வம் அவர்கள் ஆட்சி செய்யணும் நம்மளை அல்லவா. அது அந்த அழி எண்ணத்தை கொலை செய்வது என்பது கத்தி கொண்டு குத்தி அல்ல. இதுவும் கத்தி கொண்டு தான் குத்துறாங்க, கத்தி குத்துறாங்க. எப்படி? அவர்கள் ஆலவாய் மூலமாக, அது வேதமாக இருந்து அவங்க கத்தி கொண்டே இருக்காங்க அல்லவா. இதுவும் கத்தியாகி ஆயுதத்தின் மூலமாக தான் கொலை செய்கிறாங்க. அப்போ அந்த கத்தி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆக இப்படியெல்லாம் இது பேசி தானே தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அதனால தான் இறைவன் முதலில் வேதமாகிய ஒரு கத்தியை இவனிடத்தில் அனுப்பினான் என்று ராஜகம்பீர பிரசங்கத்தில் வருது இந்த வாசகம். இப்போ அது வேதமாகிய கத்தி, அது கத்திக்கிட்டே இருக்குதுங்க. அது அமைதியாக தான் இருக்கிற மாதிரி தெரியும், பேசாமல் இருக்கும், சண்டைக்கு வராது, அமைதியாக ஊமை எழுத்தாக தான் இருக்குது பேப்பரில் இருக்கப்போ, காகிதத்தில். ஆனால் துணி கொடுத்துட்டா அது ருத்ர தாண்டவம் ஆடுது, அந்த யமனையே சங்காரம் பண்ணுது அல்லவா. அப்போ படிங்க இன்னொரு தடவை. சுதந்திரம் யமனச்சம், யமனுடைய அதிகாரம் கடந்து நிற்றல். யமனுடைய அச்சம், யமனுடைய அதிகாரம், யமனுடைய அதிகாரம் கடந்து நிற்றல். யமனுடைய அதிகாரம், யமனுடைய அதிகாரம் கடந்து நிற்றல். அதை கடந்து நிற்றல், அதுக்கு பேர் சுதந்திரங்க. அதை கடந்து வரணும். யமன் அரசை மிதித்து, யமன் அரசை மிதித்து. அப்போ அரசாளுகிறது, இப்போ நம்ம யார் அரசாட்சியில் இருக்கோம்? யமனுடைய அரசாட்சியில் இருக்கோம். அப்போ அந்த யமன் அரசை மிதித்து வெற்றி கண்டு நிற்கும், வெற்றி கண்டு நிற்கும் அந்த திறம் கைவசமாகி நிற்றல். அந்த திறம். அப்போ இன்னொரு படிங்க. யமன் அரசை மிதித்து, யமன் அரசை மிதித்து வெற்றி கண்டு நிற்கும், வெற்றி கண்டு நிற்கும். அப்போ யமன் அரசை மிதித்து வெற்றி கண்டு நிற்கும் அந்த திறம் கைவசமாகி நிற்றல். அந்த திறம் கைவசமாகி நிற்றல் என்று நமக்கு அந்த யமனுடைய அச்சத்தை, அந்த அதிகாரத்தை, அந்த அரசை பதவி விலகச் செய்வது, ராஜினாமா பதவி விலகச் செய்வது எது என்றால் அந்த திறம். அது நமது தெய்வம் அவர்களிடம் தெய்வம் அவர்களினுடைய திறமாக அது இருக்குதுங்க. அப்போ அதனால தான் நமக்கு ஆதிமை உதயபூரண வேதாந்தத்தில் ஒரு பகுதிக்கே என்ன பேர் வச்சுருக்காங்க? யமவாதையை கடத்தும் என் திறம். அவர்களுடைய திறத்தினால் அல்லவா அந்த யமவாதையை கடத்தி வைக்கிறார்கள் அல்லவா. அப்போது இது நேராக தானே நமக்கு தலைப்பாகவே கொடுத்துட்டாங்களே. அப்போது அந்த யமனுடைய அரசை மிதித்து வெற்றி கண்டு நிற்கும், வெற்றி கண்டு நிற்கும் அந்த திறம் கைவசமாகி நிற்றல். அந்த திறம் கைவசமாகி நிற்றல். அது கைவசமாகணுங்க. அப்போ அது கைவசம் என்றால் அது துணி வசமாக ஆகணும். கை என்றால் துணி அல்லவா, அது பேச்சுக்கு வரணும். அப்போ அதை நம்முடைய நாவில் அந்த திறத்தை எடுத்து எங்கே வைக்கணும்? நாவில் வைக்கணும். நாவில் வைக்கிறோம்னா முதல்ல நினைவில் வைக்கணும். நம்ம நாவு என்ன பண்ணுது? நினைவிலிருந்து வர்றது தான் எடுத்து வெளியாக்குறது நாவாக இருக்குது. அப்போது அந்த திறத்தை நினைவில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தான் நாவில் அது வெளியாகும்
அல்லவா? அப்போ அந்த திறம் அது யமவாதையை கடத்தும் என் திறம், அது எந்திரம், எப்படின்னாலும் நம்ம அதை எடுத்துக்கலாம். அந்த ஆயுதமாக அந்த திறமாக அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ அந்த திறம் அன்றைக்கு தெய்வம் அவர்கள் தூள திருமேனியில் அந்த திறத்தோடு விளங்கினார்கள். அன்று மட்டும்தான் விளங்கினார்களா? இன்றைக்கு அந்த திறம் இல்லையா நமது தெய்வம் அவர்களிடத்தில்னா அதையும் நமக்கு வச்சுருக்காங்க. நம்ம தான் வேறு எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கோம். அவர்கள் சொன்ன வேதமாமறையில் அமுதகலை ஞான போதத்தில் அதை நேராக நமக்கு வேதத்தின் சிறப்பாக அதை எடுத்து வச்சுருக்காங்க அல்லவா? இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா? அப்போ அந்த திறம் எப்படி இருக்குது? அது திறன்மறைக்கு 2 அர்த்தம் செப்புவர் லாகீர் பாத்தின் என்று அந்த விருத்த பாடல்களில் ஒரு வரி வருது. அப்போது திறன்மறை, அப்போது திறன் அது பவர் அல்லவா? அந்த திறன் அந்த சக்தி, அது சக்தி அல்லவா? இப்போ சக்தியெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்து தரிசனம் செய்திருக்கிறோம். வேங்கையின் மீது ஏறி வரும் வேத சக்தி, அது அங்கே மனுமகன் பெற்றெடுத்த ஆதி திருமறை சக்தி. இதோ ஆதி திருமறையாக இருக்குது, அது வேதமாக இருக்கிறதல்லவா அந்த சக்தி. அந்த சக்தியை தங்களை சார்ந்தவர்களுக்கு அந்த சக்தியை தந்து விடுகிறார்கள். எந்த சக்தியை? யமனுடைய கோர முகத்திலிருந்து தப்புவிக்கின்ற சக்தி. இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா? ஆக இப்படி அந்த திறனை நமக்கு திறன் மறையாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்போது அந்த திறன் கைவசமாகி நிற்றல், இப்படியல்லவா அந்த சுதந்திரம் விளங்கி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த சுதந்திரம் வாங்கி தந்தது நமது தெய்வம் அவர்கள் அல்லவா? அந்த யமனிடம் இருந்து சுதந்திரம் வாங்கி தந்தது யார்? நமது தெய்வம் அவர்கள். அப்போ இப்போ அந்த கைலாயத்தில் அந்த விண்ணுலகத்தில் எவ்வளவு ஆனந்தமாக நாம் இப்போது புழங்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்வுக்கு தெய்வம் அவங்க கொண்டு வருகிறார்கள். அப்போது அந்த திறன் கைவசமாகி நிற்றல், அது கைவசமாக ஆகணும், அது துணியின் வசமாக ஆக வேண்டும் அல்லவா? அது நமக்கு திருமறையாக இருக்கிறது. அப்போ ஆகவே அது 3வது உபதேச விளக்கத்தை கொண்டு உன்னுடைய நாவை வேதனாவாக வளர்ப்பது என்று திருமஞான குறள் 49வது திருவாக்கியத்தில் பேசி வர்றாங்க. திருவருட்குறள் 184ல் ஆகவே அந்த கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே எம் எண்ணம் சொல்லி வர்றாங்க அல்லவா நேராக. அப்போ வேதனாவாக நமக்கு இப்படி அந்த கைவசமாகி நிற்றல், அது யமநட்சத்தை மீறி அதை தாண்டி நமக்கு அந்த திறனாக நமக்கு அதை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு இப்படி உணர்த்தி, ஆக இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நமக்கு அந்த யமனை விரட்டுகின்ற அந்த யமனை வென்ற திருமறையாக இப்படி நான் விளங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை நமது தெய்வம் அவர்கள் இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நமக்கு நிரூபித்து திருமறை குருபெருமானாக, திருமறை குரு தீன் திருமேனியராக அந்த திறனாகிய அந்த யமனை மிகைக்கின்ற அந்த யமனை வென்ற அந்த திருமறையாக அந்த திறனாக, அது திறன்மறைக்கு 2 அர்த்தமாக, அது செப்புவர் லாகீர் பாத்தின் என்ற அந்த கைவசமாகி நிற்றலை அந்த திறனை எடுத்து நமக்கு வழங்கியிருக்காங்கல்லவா? அப்போ அந்த கடைசியில் வர்றத இன்னொரு தடவை படிங்க. யமன் அரசை மிதித்து வெற்றி கண்டு நிற்கும் அந்த திறம் கைவசமாகி நிற்றல். அப்போ அந்த திறம் கைவசமாகி நிற்றல். அப்போ யமன் அரசை மிதித்து வெற்றி கண்டு நிற்கும் அந்த திறம் கைவசமாகி நிற்றல் என்பதை நமக்கு அற்புதமாக இப்படி அது திறன்மறையாக, அது யமவாதையை கடத்தும் எந்திரமாக அதை நமக்கு இப்படி ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த திருவாக்கியத்தின் மூலம் சுதந்திரமாக நான் விளங்கி கொண்டேன் என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.